வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியான திங்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காரு ப்ரோ. அதில் ஒன்று என்னன்னா, கேஸ்ட்னு ஒன்று இப்போ இல்லவே இல்லை, அதனால தான் பழைய காலத்து நடக்கிறதுலாம் எடுத்து இப்போ கதை பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஏன் அந்த மாதிரி படம் எடுக்கணுன்ற மாதிரி சொல்றாரு. கேஸ்ட்னு ஒன்று இல்லைன்னா அவர் ஏன் மேனன்ற பேரை வச்சிருக்காரு? ஃபேமிலி நேம் வச்சிருக்காரு போல. அது அந்த பாயிண்ட் கரெக்டாக இல்லைன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவை பற்றி ஒரு கான்ட்ரவர்சியான பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. அது இல்லாமல் என்னை நோக்கி பாயும் தோட்டான்னு ஒரு படம், ஜிவிஎம் படம் தான் நம்ம போயிருப்போம், ஆனால் அது அவர் எடுக்கல. அது ஏன் படமே இல்லைன்னு அவருக்கே ஞாபகம் இல்லை. அப்படி புது கதையா இருக்கு. ஆர்டிஸ்ட் தாண்டி படமே இல்லைன்னு, படமே நான் எடுக்கலன்ற மாதிரி சொல்றாரு. ஒன்ன நம்பிதான் படத்துக்கு போகணுன்ற மாதிரி தான் இருக்கும். என்னடா நடக்குது? இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் கரெக்டா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கான்ட்ரவர்சியான கண்டென்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, சூர்யா நான் வந்துட்டு அவருக்கு வாரணமாயிரம், காக்க காக்க போல நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்கேன். நான் போயிட்டு துருவ நட்சத்திரம் கேட்குறப்போ அவர் வந்து இதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டு நிறைய டிஸ்கஷன் போயிடுச்சு. திடீர்னு வேணான்ட்டாரு. எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டே இருந்தார். ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லை பிரதர், எனக்கு யாருக்கு தெரியும்? I make this film, I have an idea. அவர் அந்த மாதிரி சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னார். அது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கரெக்டாக தப்பா? ஆக்சுவலாக நம்ம ஆன்சர் போட்டுக்கு முன்னாடி என்னன்னா, இது ஃபுல்லாகவே நம்மளோட கருத்து தான். நீங்கள் எப்படி சொல்லலான்னு வந்து சொல்லாருங்க. இப்படி இருந்திருந்தா பெட்டர் அப்படின்னு தான் ஆஸ் ஆடியன்ஸ் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஒரு ஜிவிஎம் ஃபேனாகவுமே நிறைய இடத்துல எங்களுக்கு வந்துச்சா என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு ஒரு இதுதான். அதனால தான் இந்த வீடியோவோட பண்ணதுக்கு மெயின் ரீசனு. நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஜிவிஎம் மேலே பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு எக்ஸப்ட் ஒரு பப்ளிக் ஃபோரமில் பேசுறது மட்டும்தான் எனக்கு அவர் பாயிண்ட்னு எனக்கு தோணுச்சு. மீதி அவர் சொன்னதில் வந்து ஒரு நாய் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்லைட்டாக ஒரு எஃபெக்ட் இருந்தது. இந்த சூர்யா பாயிண்டாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் சூர்யா கிட்ட சொல்கிறேன், ஆல்ரெடி 2 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் வாரணமேரமில் வந்து அவங்க அப்பா ரோலனா ஒரு சூர்யா கொடுக்குற ஐடியாவே இல்லையா. அவர் வந்து அந்த அவங்க அப்பாவோட இறுதி கட்டத்தில் இருக்கும்போது கேன்சரில் இறுதி ஃபியூனரல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆக்சுவலாக அந்த ரோல் வந்து மோகன்லால், நானா படேக்கர் நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஃபியூனரலாக இருந்துட்டு இவராக வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு இவருக்கு தெரியாமல் போய் ஃபோட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு நாள் வீட்டுக்கு சர்ப்ரைஸ்டாக அந்த கெட்டப்பில் போனோன்னா தான் ஜிவிஎம் கன்வின்ஸே ஆயிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வேற யாரோ ஹீரோ பண்ணினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, சூர்யா இஸ் லைக் மை பிரதர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஒரு பிரதர் கிட்டே வரும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லும் போது பார்த்தா இப்படி இருக்கும். இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டார். ரஜினிகி சார்கிட்ட போய் சொன்னேன், காலைல ஓகேன்னு சொல்லிட்டு ஈவினிங் வேணான்னு சொல்லிட்டாரு. வேற ரீசனாக கூட இருக்கலாம். அங்கெல்லாம் நான் வந்து ஃபீல்லாம் பண்ணல, எனக்கு யார் வேணான்னு சொல்லியிருப்பான்னு கூட தெரியும். பட் எனக்கு அதெல்லாம் அஃபெக்ட் ஆகல. பட் சூர்யா ப்ரோ வந்து இதை வந்து என்னன்னா இன்னொரு இன்டர்வியூல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு. சூர்யா ப்ரோன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா எனக்கு அந்த ப்ரோ வந்து நான் உண்மையிலே நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நாங்க வந்து எப்போதுமே என் ஸ்டைல் தெரிஞ்ச ஒரு டேரக்டர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, வெற்றி எது சொன்னாலும் நான் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஒரு ரேப்போ அவருக்கு தெரியும், எனக்கு இவ்வளோ கொடுத்தாரு. அப்பா இவருக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல, இந்த டேரக்டர் எனக்கு 2 பிரேக் த்ரூ கொடுத்துரு. சீரியஸா ப்ரோ, காக்க வாரணமாயிரம்லாம் வேற லெவல், அடுத்த லெவல் கொண்டு போறேன். அப்போ நம்பி ஜிஎம்ஆரா, நான் உங்களை 2 படம் நல்ல படம் என்னை நம்பி தானே வந்தீங்க, இந்த படத்துக்கு மட்டும் ஏன் நீங்கள் ரெஃபரன்ஸ் கேட்குறீங்க? திஸ் டைரக்டர் ஹூஸ் மேட் காக்க அண்ட் வாரணமாயிரம் தான் என்னுடைய தாட். ஃபேவரா கூட நான் கேட்கல. அதனால விக்ரம் நல்லா பண்ணல நான் சொல்ல, விக்ரமும் சூப்பரா பண்ணிருக்கேன். பட் சூர்யா இருந்தா நான் இன்னும் சூப்பரா பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த கம்ஃபர்டபிள் ஃபேக்டர் இருக்கு எப்போதுமே சூர்யா கூடயும் சிம்பு கூடயும் வேலை செய்யும் போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னுமே படம் சீக்கிரமா கூட வந்திருக்கலாம், ஏன் சொல்ல முடியாது. அது இல்லாம அவர் என்ன சொல்ல, நான் தான் ஃபண்ட் பண்றேன். இப்ப அவர் இருந்தா கூட ஒரு இன்னும் ஒரு பேங்கபிள் ஹீரோ இருக்கான்னு நிறைய ப்ராப்ளம் சார்ட் அவுட் கூட ஆயிருக்கலாம். இன்னும் நான் நிறைய வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவேன். சூர்யா இருந்தாலே அது ஒரு டிஃபரன்ஸ் வரும்னு சொல்றது. லெட்ஸ் டூ இட். நீங்கள் இருந்தீங்கன்னா நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணுவேன், ஆக்ஷன்லாம் நினச்ச மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி தான் இறங்கணும். அது வந்து அவரோட நம்மளே இருந்தாலுமே அந்த பாயிண்ட்ல அதான் சொல்லியிருப்பேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதுல பெருசா ஏதோ ப்ராப்ளம் இல்ல. சரி, ஓகே ப்ரோ, இதுல தப்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல மாட்டாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ரீசெண்டான இன்டர்வியூலயே அதுதான், கேஸ்ட்னு ஒன்று இல்லவே இல்லை, அதை வச்சு ஏன் எல்லாம் படம் எடுக்கிறாங்க? ரீசெண்ட் டைம்ஸ்ல எங்கேயாவது கேஸ்ட் இஷ்யூலாம் நடக்குதா? எல்லாம் பழைய கதையை தான் எடுத்து பண்ணிட்டு அதை மக்கள் மேல திணிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த பாயிண்ட் வந்து கரெக்டா தப்பா? ஆக்சுவலா அவர் என்ன சொன்னாரு, 80s நடக்கிற பிரச்சனையே இப்ப நீங்க எடுத்துட்டு வரீங்க,
அப்ப இருந்துரு இப்ப இல்ல நான்லாம் யார்ட்டையும் பார்க்க அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா ரொம்ப தப்பாரு, அது ரொம்ப தப்பு. அது வந்து இப்பயும் இருக்குதா நம்ம ரியல் மேபி அவர் வந்து ஒரு சபிஸ்டிகேட்டட் லைஃப்ல இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பார்த்திருக்க மாட்டாரு மேபி, கோ த்ரூ பண்ணாம அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். நான் பார்க்கல இது வரைக்கும் அப்படின்னு சொல்லினா கூட இட் இஸ் அக்செப்டபிள். ஏன்னா ஒருத்தவங்களோட இதுதான் ஒரு க்ரோயிங் ஸ்டைல், நான் பார்க்கல அப்படின்னு சொன்னா. பட் இப்போ வந்து அதை எடுத்து அந்த அப்படி பண்றது வந்து இட்ஸ் நாட் மை குட் தாட்னு அப்படி சொல்றாரு. ஆனா அவரே அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்கிறாரு, அவர் க்ளோஸ் அசோசியேட் சொல்றாரு கடன் ப்ரோ. அதனால வெற்றிமாறன் ஸ்டோரியை ஒன்று எடுத்து டைரக்டும் பண்றாரு. மெயினா வெற்றிமாறன் அவங்கள என்ன சொல்றாங்க, அப்ப அவுட்டே ஸ்ட்ரைட்டா பேசலாம்ல அப்படின்னு எனக்கு ஒரு பையன். இன்னொன்னு அவர் சொல்றதுல ரொம்ப மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி அப்படி கிடையாது. இப்ப ரீசனா நம்ம சசிகுமார் நடிச்சு நந்தன் படம், அதுல இப்ப பிரசன்ட்ல நடக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம யார் யார் அந்த இதுல அஃபெக்ட் ஆயிருப்பாங்க படம் முடிச்சு வருவாங்க வேற. அப்ப இதெல்லாம் பிரசன்ட்ல தானே நடக்குது. அந்த டைரக்டர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி எல்லாம் நடக்குதான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க என் கூட வாங்க, நான் கையை புடிச்சு கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த மாதிரி சொல்றாரு. அப்ப இது பிரசன்ட்ல தான் நடக்குது. இன்னொன்னு அந்த காலேஜ் ஒரு கட்டத்திலே வருது, எல்லாமே பாக்குறாங்கடா. நம்ம பார்க்கலாம், நம்ம வீட்டுல வந்து அதை நம்ம மாத்தினா நம்மளுமே நிறைய ட்ரை பண்ணணும். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச இது கூட அவருக்கு தெரியலையோ. அவர் என்ன சொல்றாரு, நான் அப்படிலாம் பார்க்கல, என் ஒய்ஃப் கிறிஸ்டின்னு, நாங்களாம் நம்ம அவரு பார்க்கலன்னு சொல்லியிருந்தா இட்ஸ் ஃபைன். நான் இந்த என் லைஃப்லயும் வரலன்னா இட்ஸ் ஃபைன். சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால அவங்க சொல்றாங்கன்னு ஜென்ரலா பேச. அவர் ஜென்ரலா படத்தை ஏன் அப்படி எடுக்கிறாங்க அதெல்லாம் இல்ல, ஏன்னு அப்படி சொல்றது வந்து மிகப்பெரிய தப்பு தான் எனக்கு சொல்லுவேன். ஒரு இது அந்த ஒரு பப்ளிக் ஃபோரம்ல நீங்க ஸ்பீச் கொடுக்குறீங்க, அப்ப அந்த நாலேஜ் கூட இல்லையே. ஏன்னா அதனால எவ்வளவு காலங்காலமா அஃபெக்ட் ஆனாங்க. இப்பயும் இருக்கிற ஆள் தான் லைக் இட் இஸ் ரிலவென்ட்னால நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஒருத்தங்களை ப்ரோட்டோடைப் பண்றது இன்னமும் இருக்குடா, அது அவங்கவுங்க வீட்லயே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவரே சொல்றாரு மேனன், அவர் அதுக்கே ஒரு விளக்கம் சொல்றாரு, ஃபேமிலி நேம் இது மேனன் வந்து கேஸ்ட் நேம் தானே. இப்போ இவ்வளவு சொல்றீங்கன்னா கோவிந்த் வசந்தா ப்ரோ, கோவிந்த் வசந்தா மியூசிக் டைரக்டர் 96 மே இலக்கன், அவரோட பேர் வந்து கோவிந்த் மேனன் தான். அவர் வந்து இந்த கேஸ்ட் எல்லாம் பிடிக்காம என்னன்னா அந்த மேனன் நேம் எடுத்துட்டு வசந்தான்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நித்யா மேனன்றது அவங்க அம்மாவோட பேர், அம்மா பேரு. அதே மாதிரி நித்யா மேனன் வந்து மேனன் கிடையாது, மேனன் வருவாரு. அவங்க ஸ்பெல்லிங் மாத்திக்கிட்டாங்க, அந்த கேஸ்ட் நேம் வர்றதால அந்த ஸ்பெல்லிங்கை மட்டும் மாத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுடா, அவர் தெரியாம ஃபேமிலி நேம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வாசுதேவ் வந்து அவங்க தாத்தாவோட நேம், அது ஓகே. மேனன் வந்து அவங்க ஃபேமிலி நேம். கௌதம் வாசுதேவ். வாசுதேவ் இஸ் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் நேம். ஓகே. அண்ட் மேனன் இஸ் த ஃபேமிலி இது. ஸோ அதனால நான் யூஸ் பண்ணேன். அப்படி இல்லை, அதுதான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவர் நிஜமேலே நாலேஜ் இல்லாமல் பேசுறாரா இல்லை அவர் அதெல்லாம் கோத்ரூ பண்ணலையான்னு இட்ஸ் அப் டு ஹிம். உங்களுக்கு என்ன தோணுது நீங்க அதை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அவருக்கு உண்மையாலுமே தெரியல அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, இல்லை வாண்டடா பேசுறாருன்னு சொல்லட்டும். அதே மாதிரி அலங்கு படத்துலயும் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நடந்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் அந்த படத்தையும் பாருங்க. ஓகே, மூணாவது கொஸ்டின் ப்ரோ. ENPT, அதாவது எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டான்னு தனுஷ் வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அப்படி நான் எடுத்தேனா? நான் எடுக்கலையே அப்படின்றாரு. சாங்ஸ் மட்டும் தான் நான் எடுத்தேன்றாரு. இந்த கேள்விக்கு வந்து தயவு செஞ்சு நீங்களே வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அடப்பாவி GVM சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை பத்தி உங்களோட கருத்து? அவரு மோரா இது வந்து ஒரு சர்காஸ்டிக் பதில் மாதிரிதான் இருந்தது. அவர் சொன்னது எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா is a film that you did. No, not me. That's somebody else. Gautam, don't do this. Okay, let me finish the question. ஒருத்தங்க ஹார்ட் டிஸ்க் காணோம்னு சொன்ன படமே வரல, ஒருத்தர் கேரக்டரே போய் இது வந்து புதுசா இருக்கே அப்படின்னு தான் இருந்தது. புதுசா இருக்கே. ஒரு பப்ளிக் ஃபோரம் அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, வரல, அவர் நினைச்ச அவுட்புட் வரல, நான் டேரக்டே பண்ணல, வேற ஒருத்தர் டேரக்ட் பண்ண, அப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே வருது. அப்புறம் ஏன் சரி ஓகே கடனுக்காக பண்ணீங்க, ஓகே ஃபைன், நான் ஒரு மாட்டில் பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க, ஓகே. பட் அந்த டைலாக்கை சொல்லியிருக்க தேவையில்ல. அந்த யார் மேலே டிசப்பாயின்ட், ப்ரொடக்ஷன் ஹவுஸா இல்லை ஹீரோ மேலே டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல அகெயின் நீங்க சூர்யா சொன்னது ரொம்ப வேலிடா இருந்தது. ஆனா இந்த பாயிண்ட் நீங்க தான் எடுத்தீங்க, ஓகேவா? அது ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, ஓகே. ஈவன் நம்ம அஜய் நானமுட்டில சொல்லியிருப்பாரு, கோபரா நான் பண்ணல, அப்புறம் கட்டாயம் இருக்கும்டா, அது நம்ம பல்ல கடிச்சிட்டு பண்ணிதான் ஆகணும் சினிமாவில் வரும்போது இருக்குல்ல. அதை வந்து இன்னொரு கொஞ்சம் அதை எதுக்க சர்காஸ்டிக்கா பேச தேவையில்லைன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது வந்து இப்படி இருக்குன்னா அது எண்ட் ஆஃப் தி டே உன்னை நம்பி தான் ஆடியன்ஸ் வராங்க, ஓகேவா? ஆடியன்ஸுக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு வரும்போது உங்களை நம்பி தானே நாங்கள் வந்தோம். மோர் தென் தனுஷ்னு ஒரு பெரிய GVMனு ஒரு கண்ணி. இப்போ நம்ம டொமினிக் பார்த்தோமே அதான் ரீசன், மம்முட்டிக்காக நம்ம தமிழ் ஆடியன்ஸ், GVMக்காக
ஒரு இப்படின்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம் மேக்கர் தான் ப்ரோ. இப்போ தட்டு தடுமாறி இருக்காருன்னு வச்சுங்களேன் கையில. இருந்தாலும் நான் ஜிவிஎம்காக தான் படம் வரும்போது இப்படி சொன்னா எவ்வளவு தேசம் அரை போறா அவர் படம் வரலாம் என் படம் இல்லைன்னு சொல்லுவார். அப்புறம் ஏன்னா படம் பார்த்துட்டு நம்மளுக்கு பாயிண்ட் வருது இல்ல, அதை அவர் சொல்லியிருக்க கூடாதுன்னு எனக்கு ஒரு ஃபீல். டாமினிக்னு சொன்னோடனே தான் இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வருது ப்ரோ. இப்போ மலையாளத்தில் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. இதே கதையை நான் போய் தமிழில் பண்ணேன்னா கண்டிப்பாக எந்த ஹீரோஸும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ப்ரூவனான சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதாவது எடுத்து சக்சஸ் பார்த்துருந்தாங்கன்னா அதை தான் ஒத்துப்பாங்களே தவிர இதை ஒத்துக்க மாட்டாங்கன்றது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன ப்ரோ? They won't do it. அதுதான் சொல்ல சொன்னீங்க. ஆக்சுவலா என்னன்னா அது அவர் மேலேயும் ஃபுல்லா கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது ப்ரோ. இங்க இருக்கிற அந்த ஸ்டீரியோ டைப் இருக்கிற ஒரு டைரக்டர் போறாருன்னா நீ 1000 கேள்வி வரும், இது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. படம் இட்டாச்சா மலையாளத்துல இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட். நம்ம இது ரீசெண்டா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாரி நம்ம ஜமாவோட டைரக்டர் பேசிப்பார் ஒரு இன்டர்வியூல. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிப்பாரு அந்த ஹீரோவே அந்த ஸ்டீரியோ டைப் இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஓப்பனா சொல்லுங்க, அவர் சொன்ன பாயிண்ட் என்ன, இந்த இதுல வந்து ஜிவிஎம் மேல நான் பேச சொல்ல மாட்டேன். இதே போய் மணிமல் பாய்ஸை போய் நீங்க போய் ஒரு ஹீரோ கிட்ட சொன்னீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கு எங்க கேட்பாங்க. ஷோபின் ஷாகர் இதை வந்து யாரா போய் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, கஷ்டம் பண்ண மாட்டாங்க. என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க, இதுல எனக்கு என்ன ஸ்கோப்னு ஒரு பாயிண்ட் வரும். அதை வந்து ஒரு சில ஹீரோக்கள் தான் அதெல்லாம் பாக்குறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி பாக்குறதில்ல, மணிகண்டன் பாக்குறதில்ல. இந்த மாதிரி இப்ப ஆனா மாறிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. போஸ்ட் விஜய் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஓகே இப்படி நடிச்சா கூட பாக்குறாங்க, ஹிட்டாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஓகே அது ஒரு ஃபார்ம்ல இப்ப மாறிட்டு இருக்காங்க. ஆனா அவர் காலத்துல இல்ல இனிமே சீரியட் அதான் கொஞ்சம் ஹீரோஸ் தான் இப்ப வளர்ந்து வரும். இப்ப ஹரிஷ் கல்யாண் அவங்களாம் வந்து எதுவும் பாக்குறதில்ல ஒரு ஃபீல் வருது. இப்ப அட்டைக்கட்டி அந்த லப்பர் பந்திலே சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப அது வரும்போது கண்டிப்பா அவர் சொல்றதுல ஒரு நியாயம் தான். இதே மலையாளத்தில் இதாச்சு வாங்க ரீமேக் வச்சு வாங்குங்க பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதே அந்த டேரக்டர் பண்ணும்போது அது ஒரு நிறைய கிராஸ் கொஸ்டின்ஸ் வரும். அது எதுவுமே சொல்ல முடியாது. அவர் சொன்னது வந்து கொஞ்சம் வேலிடான பாயிண்ட்ல எனக்கு ஒரு ஃபீல் இருந்துரு. இல்லை அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஜிவிஎம் தப்பிச்சிட்டாரு. சரி ப்ரோ, இப்போ ரீசெண்டாக அவர்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னா வாரணமாயிரம் படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து நிறைய பாட்டு சூப்பரான கல் கிளாசிக்காக கொடுத்துருக்காரு, எல்லாமே ஹிட் சாங்ஸ். அது முடிச்சுட்டு நீங்கள் ஏன் டேரெக்டாக ஏஆர் ரஹ்மான் கிட்ட போனீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஆன்சரும் சொல்லியிருந்தாரு. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன ப்ரோ? ஆக்சுவலாக அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னார்னா, அவர் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டாங்களா இந்த மாதிரி ஒருத்தர் ஆல்பம் கொடுக்குறாரு, நீ போய் இன்னொரு மியூசிக் டைரக்டர் போனா அவருக்கு என்ன கன்வே ஆகணும்னு கேட்கும் போது அவர் என்ன எனக்கு சீரியஸா தெரியலன்னு சொல்லிட்டாரு. அந்த இதுக்கு எனக்கும் தெரியல ஏன் போனேன், எனக்கு வந்து ரகுமானோட ஒரு படம் வேலை செய்யணும்னு எனக்கு ஆசை, அதனால நான் போனேன், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் இல்லை. ஆனால் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவருக்கே ஒரு குற்றம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் அவருக்கு ஹாரிஸ் கூட போய் வேலை செய்யணுனாலுமே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்னையே இருந்தால் போனார், அப்புறம் துருவ நட்சத்திரம் போனார். பட் ஸ்டில் வந்து அந்த கம்ஃபர்டபிலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று வந்து அந்த மிஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துரு. அதுக்கான ரீசன் வந்து எனக்கு தெரியல. இப்போ நம்ம ஒரு இதில் இப்போ என்ன பேசியிருந்தோம் போனால் மாரி செல்வராஜுக்கு வந்து சந்தோஷ் நாராயண் போட்டால் தான் நல்லா இருக்கு, வேற ஒருத்துக்கிட்டும் போனோன்னு ஏன் எப்படி போகலான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் திருப்பி அந்த காம்போ வரப்போ நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஆயிடுச்சு போல. சரி, அதனால அவருக்கே எக்ஸாக்ட் ரீசன் தெரியல. இப்போ மாரி செல்வராஜ் சரி உதய் கேட்டாரு, இவருக்கு அவரு ஒரு இது ரஹ்மான்கிட்ட போகணுன்னு, அது மேபி அட் தி ராங் டைம். அவருக்கே ஆன்சர் சொல்லாம நம்ம இங்கே எதுவும் வியூஸ் சொல்றதுல எதுவும் கரெக்ட் கிடையாது. சரி, ஓகே. நாங்கள் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை நாங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் தப்பாக சொல்லியிருந்தாலோ அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.